அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். வட்டலப்பம் எக் புட்டிங் எப்படி செய்வது என்று பார்ப்போம். வட்டலப்பம் எக் புட்டிங் பாதாம் முந்திரி எக் வைத்து முட்டை வைத்து செய்வதால் முட்டை பாதாம் முந்திரியின் பயன்கள் சுருக்கமாக பார்ப்போம். எக் முட்டையில் உயர்தர நல்ல கொழுப்பு, விட்டமின் டி, விட்டமின் B6, விட்டமின் B12, ஜிங்க், அயன், இரும்புச்சத்து, காப்பர் போன்ற சத்துக்கள் உள்ளன. ஆல்மண்ட் பாதாமில் நிறைய நல்ல கொழுப்பு, ஃபைபர், நார்ச்சத்து, புரோட்டீன், புரதம், மெக்னீசியம், விட்டமின் இ போன்ற சத்துக்கள் உள்ளன. கேஷ்யூநட் முந்திரியில் இதயத்திற்கு தேவையான ஹெல்தி ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், புரதம், குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு உள்ளது. இத்தனை சத்து நிறைந்த பொருட்கள் சேர்த்து செய்வதால் உடல் ஆரோக்கியம் விரும்புபவர்களும் வெயிட் லாஸ், ஃபிட்னஸ் விரும்புபவர்களும் செய்து சாப்பிட வேண்டிய உணவு எக் புட்டிங் வட்டலப்பம். வட்டலப்பம் எக் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். 7 முட்டை, 1 முட்டைக்கு 3 பாதாம் என 7 முட்டைக்கு 21 ஆல்மண்ட் பாதாம், 1 முட்டைக்கு 2 என 7 முட்டைக்கு 14 கேஷ்யூநட், 14 முந்திரி எடுத்திருக்கேன். துருவின ஜாதிக்காய் 1/4 டீஸ்பூன் அல்லது கசகசா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் அல்லது கசகசா ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லாதவங்க சேர்த்துக்க தேவையில்லை. ஜாதிக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 8 அல்லது 10 எடுத்துக்கிறேன். ஜாதிக்காய் பவுடர், ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு ஒரு கப்பில் சேர்த்துட்டு கொதிக்க வச்ச தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாதாமை தோலுரித்து எடுத்துக்கலாம். பாதாம் இதே போல் தோலுரித்து எடுத்துக்கோங்க. தேங்காய்ப்பூ 4 டேபிள் ஸ்பூன், பாதாம், முந்திரி, ஏலக்காய், ஜாதிக்காய் பவுடர், தேங்காய்ப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் அரைச்சிட்டு நம்ம இப்போ தேங்காய்ப்பூ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய்ப்பூ சேர்த்து அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். 7 முட்டைக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இதே போல் அடித்து பீட் செஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அடித்த முட்டையை, பீட் செஞ்ச முட்டையை இதே போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா வடிகட்டிட்டு 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். 1.5 கப் சுகர், 1/2 கப்பு சீனி, 7 முட்டைக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். இன்னும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு விரும்பினால் இன்னும் நீங்கள் சீனி அதிகமாக சேர்த்துக்கலாம். சுகர், சீனி நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா பீட் செஞ்சுக்கிறேன், நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். சுகர், சீனி கரைஞ்சதும் 1/4 கப் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தாங்க. கண்டென்ஸ்டு மில்க் விரும்பாதவங்க கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க தேவையில்லை. அரைச்சி எடுத்து வச்ச ஜாதிக்காய் பவுடர், ஏலக்காய், முந்திரி, பாதாம், தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு சில்வர் பேனில், சில்வர் பாத்திரத்தில் நெய் அப்ளை செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம ரெடி செஞ்சு வச்ச எக் மிக்ஸ் முட்டை கலவையை அதில் ஊற்றிக்கலாம். ரைஸ் குக்கரில் தண்ணீர் விட்டுறாமல் கேக் போல் எப்படி எக் புட்டிங் ஸ்டீம் பண்ணுறது, எப்படி வட்டலப்பம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றியது இந்த அளவுக்கு இருக்குது. ரெடி செஞ்ச எக் மிக்ஸ் முட்டை கலவை எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். இதே போல் கொஞ்சம் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. முப்பத்தி 35-40 நிமிடங்கள் வட்டலப்பம் நல்லா வேகட்டும். தண்ணீர் இருக்கா என்றோ அல்லது வட்டலப்பம் எக் புட்டிங் நல்லா வெந்திருக்கா என்றோ திறந்து பார்க்க தேவையில்லை. 35-40 நிமிடங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க.
40 நிமிடங்கள் எக் புட்டிங் வட்டலப்பம் நல்லா வெந்துடுச்சு. ரைஸ் குக்கரில் உள்ள தண்ணி வட்டலப்பத்தில் எக் புட்டிங்கில் ஊற்றிடாமல் எடுக்கணும். இதே போல் நல்லா வேகமாக எடுத்துடுங்க. ரைஸ் குக்கர் மூடியில் உள்ள தண்ணி இதே போல் வட்டலப்பத்தில் ஊற்றிடாமல் எடுத்துடுங்க. இப்போது நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான எக் புட்டிங் வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. 2 to 3 மணி நேரம் எக் புட்டிங் வட்டலப்பம் அப்படியே ஆற வச்சிடலாம். 3 மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. ஈஸி மெத்தட் ரைஸ் குக்கர் எக் புட்டிங் வட்டலப்பம் தண்ணீர் விடாமல் கேக் போல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஈஸி மெத்தட் ஹெல்த்தியான எக் புட்டிங் வட்டலப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம்.